பேசியது துவாரகாதானா சர்ச்சையை ஏற்படுத்தும் ஆடை ஐயம் கொள்ளும் மூத்த ஊடகவியலாளர். மாவீரர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட இளைஞர்கள் யாழில் கைது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். காணொளியில் காட்டப்படும் பெண் நிச்சயமாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகளாக இருக்க முடியாது. அவருடைய உடை, மொழி என்பன வித்தியாசப்பட்டுள்ளதுடன் இதன் பின்னணியில் இந்தியா செயற்படுகின்றது என்று மூத்த ஊடகவியலாளர் நிக்சன் தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் மகள் என்று சொல்லி தற்போது காணொலி ஒன்று வெளியாகி இருக்கும் நிலையில் அதன் உண்மைத்தன்மை தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பு மீண்டும் வர வேண்டும், குறிப்பாக அதன் தலைவர் பிரபாகரன் மற்றும் அவரது தளபதிகள் ஆகியோர் மீண்டும் வர வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்புகின்றார்கள். காரணம், தற்போது தமிழர் பகுதியில் அதிகரித்துள்ள பௌத்தமயமாக்கலும் காணி அபகரிப்பும் இராணுவத்தினரின் ஆக்கிரமிப்பும் தான். இவ்வாறான நிலையில் தான் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பினரை எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இந்த மக்களினுடைய உணர்வுகளை பயன்படுத்தி கொண்டு போலியான நடவடிக்கைகளிலே சில குழுக்கள் ஈடுபடுகின்றன. அதன் பின்னணியில் தான் இப்போது துவாரகா உரையாற்றுவது போன்றதொரு காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. அவர் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரனின் மகளாக இருந்தால் அவருடைய உடையின் நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டிருக்கும். அத்துடன் வெளிவந்துள்ள காணொளியில் மொழி வேறுபட்டிருக்கின்றது, சொற்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆகவே இது இந்தியாவில் தயார் செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. இதன் பின்னணியில் இந்தியா இருக்கின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் இதற்கான பொறுப்பை இந்தியா சொல்ல வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னம் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் ஆகியோரது படங்கள் பொறித்த ஆடை அணிந்து மாவீரர் நாள் நினைவேந்தலில் பங்கேற்ற இளைஞர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டார். கொடிகாமம் ஐயனார் கோவில் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான இளைஞரே இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் நேற்று மாலை மாவீரர் நினைவேந்தல் இடம்பெற்றது. இதன்போது தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் சின்னம் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் ஆகியோரது படங்கள் பொறித்த ஆடை அணிந்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் இராணுவ புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டு கொடிகாமம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். சந்தேக நபரிடம் கொடிகாமம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டதாக அறிய முடிகின்றது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியானது கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு மைய புள்ளி வரை விஸ்தரிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட விசேட சட்ட வைத்திய அதிகாரி கனக சபாபதி வாசுதேவ தெரிவித்துள்ளார். கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணியானது நேற்றைய தினம் 7வது நாளாக இடம்பெற்று நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 7வது நாளாக தொடர்ந்த கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வு நேற்றைய தினம் நிறைவடையும் போது 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினத்துடன் 37 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த வாரத்தில் இடம்பெற்ற விசேட டிராடர் பரிசோதனையின் போது குறித்த மனித புதைகுழியானது கொக்கு தொடுவாய் முல்லைத்தீவு நெடுஞ்சாலையின் மைய புள்ளி வரை விஸ்தரிக்கப்பட்டு செல்வது அவதானிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான முடிவுகள் எதிர்வரும் காலங்களில் நீதிமன்ற நடவடிக்கையின் போது தீர்மானிக்கப்படும். இன்றைய தினம் அகழ்வு பணியானது 8வது நாளாக தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு செப்டம்பர் 15 வரை அகழ்வாய்வுகள் இடம்பெற்றிருந்தது. இவ்வகழ்வு பணியில் 17 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையிலும் துப்பாக்கி சின்னங்கள், விடுதலை புலிகள் அமைப்பினர் பயன்படுத்தும் இலக்கத்தகடு, உடைகள் உள்ளிட்ட சான்று பொருட்களும் மீட்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அகழ்வு பணியானது இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 20/11/2023 அன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் கொள்கைகளை கடைபிடிக்க விரும்பாதவர்கள் வெளியேறலாம் என பிரதமர் தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். இல்லையெனில் அவர்கள் நீக்கப்படுவார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், அமைச்சரவையானது ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும். அந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவது அமைச்சரவை அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினரின் பொறுப்பு. அரசாங்கத்தின் கொள்கைகளை கடைபிடிக்க விரும்பாதவர்கள் வெளியேறலாம், இல்லையெனில் அவர்கள் நீக்கப்படுவார்கள் அல்லது பதவி நீக்கம் செய்யப்படுவார்கள். நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஒரு சட்டமூலத்தை முன்மொழிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இறுதியில் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்தார். இது கடந்த காலத்தில் நடந்ததால் அதையே செய்யலாம் என்று நினைக்கும் சிலர் இங்கு உள்ளனர். அத்தகைய நடவடிக்கைகள் இப்போது நடைபெறாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை மறைகரம் ஒன்று வழிநடத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரோஷான் ரணசிங்க திடீரென பதவி நீக்கப்பட்டதன் காரணமாகவே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அமைச்சர் ரோஷான் ரணசிங்க பதவி நீக்கப்பட்டமை பாரதூரமான ஜனநாயக மீறல் எனவும் பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கு அதிபர் விடுத்துள்ள சிகப்பு எச்சரிக்கையே இது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பில் சஜித் கூறுகையில், அதிபரின் தீர்மானங்களுக்கு எஸ் சார் என ஆமோதிக்க தவறினால் இவ்வாறு பதவி இழக்க நேரிடும் என்பதே இதன் பொருளாகும். இந்த நாட்டில் யார் அமைச்சராக இருக்க வேண்டும், யார் அமைச்சராக இருக்கக்கூடாது என்பதை சீனி மாஃபியா, கிரிக்கெட் மாஃபியா, ஹேஸ் மாஃபியா போன்றனவே தீர்மானிக்கின்றன. இந்த அதிபரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்தனர் என்ற போதிலும் அவர் நாடாளுமன்றத்தை உதாசீனம் செய்து வருகின்றார். ரோஷான் ரணசிங்கவை அழைத்து இந்திய உயர்ஸ்தானிகருடன் சந்திப்பு நடத்தியது உண்மை எனவும் இது அரசியல் சூழ்ச்சி கிடையாது. கிரிக்கெட் தடையை நீக்கிக் கொள்ளவே நாம் முயற்சிக்கின்றோம். அரசியல் சூழ்ச்சிகளின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் திட்டமில்லை. மக்களின் ஆணையின் ஊடாகவே ஆட்சி பீடம் ஏறுவோம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷகளும் அவரது சகாக்களும் காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதனை நிராகரிக்கும் வகையிலான அறிக்கையொன்றை ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபரும் பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கு வெளிக்காரணங்கள் எதுவும் இல்லை எனவும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் குறைவடைந்தமையே அதற்கான முக்கிய காரணி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் குறித்து அண்மை நாட்களில் பெருமளவில் பேசப்படுவதாக மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். இந்த பின்னணியில் யுத்தத்துக்கு முன்னர் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 6% இருந்ததாகவும் யுத்தத்தின் பின்னரான தமது ஆட்சி காலத்தின் போது அது 6.8% அதிகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி 2010 முதல் 2014 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3,819 அதிகரிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2022 ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி $3,474 குறைவடைந்திருந்ததாக மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் கடந்த 2015 ஆண்டு பாரிய வளர்ச்சியடைந்திருந்ததை உறுதிப்படுத்தும் சான்றுகள் இருந்ததாகவும் தாம் அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி 4.2% குறைவடைந்திருந்ததாகவும் அவர் நினைவூட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் வெளிநாட்டு கடன் 28% அதிகரித்திருந்ததாகவும் இதற்கமைய மொத்த வெளிநாட்டு கடன் $54,811 மில்லியன் பதிவாகியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு தாம் பிரதமராக பதவியேற்ற போது பொருளாதாரம் ஏற்கனவே பாரிய பின்னடைவை எதிர்நோக்கியிருந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து கொரோனா தொற்று காரணமாக அந்த நிலை மேலும் மோசமடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சரியான தரவுகள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில் மக்கள் தங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவை பொய் பிரச்சாரங்களை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாதெனவும் மஹிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷகளும் அவரது சகாக்களும் காரணம் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் இதுவரை கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.